உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது மோடிக்கும் அந்த மாநிலத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையிலே பெரும் மோதல் வெடித்திருக்கிறது. இதற்கு காரணம் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஊபியில் பெரும் தோல்வியை பாஜக சந்தித்ததா என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. தற்போது பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தாலும் கூட உத்தரப்பிரதேசத்தில் அவர்களால் ஒரு நல்ல வெற்றியை பெற முடியாமல், அதாவது 36-37க்குள் அவர்கள் முடங்கிய நிலையில் 43 தொகுதிகளில் சமாஜ்வாடி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. எல்லா ப்ரெடிக்ஷனும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் மிகப்பெரிய மாஸ் லீடர் ஆகவே 70 தொகுதிகளுக்கு மேல் அவர்களால் உறுதியான வெற்றியை பெற முடியும் என்று குறிப்பிடப்பட்டது. நிச்சயமாக அப்படி ஒரு கால் அவர்கள் 50-70 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தால் இந்த முறை ஆட்சி அவர்களில் பலமான ஒரு கட்சியாக அவர்கள் வந்திருக்க முடியும். மாறாக எதிர்பார்த்ததை விட பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கிடையே கடந்த காலங்களில் மோடிக்கும் யோகி 2 பேருக்கும் இடையே பெரும் மோதல்கள் நடந்தது. மோடி உத்தரப்பிரதேசத்தில் அவர் தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கு தனக்கு சமமான ஒரு தலைவரை அவர் எந்த மாநிலத்திலும் அனுமதிப்பதில்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தமக்குள் கட்டுக்குள் இருப்பவர்களை மட்டும்தான் மாநில முதல்வராக, மாநில செயல் தலைவர்களாக மோடி, அமித்ஷா நியமிப்பார்கள். அந்த அடிப்படையிலே யோகி ஆதித்யநாத் ஒரு இந்துத்துவ தலைவராக, ஒரு யோகியாக, ஆர்எஸ்எஸோடு நெருக்கமான ஒருவராக, ஒரு சாமியாராக அவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி உத்தரப்பிரதேசத்தை தாண்டி குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது அவருக்கு கீழே இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சர்மா என்பவரை துணை முதல்வராக கொண்டு நியமித்து மோடியுடைய ராஜ்யத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று யோகியை கட்டுப்படுத்துவதற்காக நியமித்தார். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து யோகிக்கும் மோடிக்கும் இடையே கடும் போராட்டம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் யூபியிலே முகாமிட்டார்கள். குறிப்பாக சந்தோஷ் போன்றவர்களெல்லாம் அங்கே இருந்து அந்த முடிவுக்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டது என்று தான் சொல்லணும். இப்படி மோதல்கள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு புல்டோசர் பாபாவாக, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒருவராக அவர் இந்தியா முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தை தாண்டி யோகி ஆதித்யநாத் எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சாரத்திற்காக அழைக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திர தலைவராக உருவாகினார். இது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தமக்கு மேலா அல்லது தமக்கு சமமான ஒருவர் இருக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பியதுதான் விளைவு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நட்சத்திர பேச்சாளராக அவர் உருவாக்கிய போதும் அவர் எந்த மாநிலத்திற்கும் செல்லவில்லை. அவர் மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவினுடைய ராஜ்நாத் சிங், நட்டா போன்றவர்கள் கூட செல்லவில்லை. குறிப்பாக மோடி என்கின்ற ஒரே மனிதர் மட்டும்தான் இந்தியா வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு தென்குமரி வரைக்கும், கன்னியாகுமரியை தாண்டி கேரளா வரைக்கும் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தோல்விக்கு காரணம் யோகி ஆதித்யநாத் தான் என்ற குற்றச்சாட்டை வலுவாக வைக்கிறது. அதற்கு காரணம் கேசவ பிரசாத் மௌரியா. இவர் மூலம்தான் இப்பொழுது காய்கள் நகட்டப்படுகின்றது. இந்த கேசவ பிரசாத் மௌரியா துணை டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பிரஜேஷ் பதக் இவரும் கூட ஒரு துணை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இவர்கள் யோகி ஆதித்யநாத் மாநில முதல்வர் நடத்திய கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் மோடியினுடைய உத்தரவு என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இவரை கைவிடுவதற்கு யோகி ஆதித்யநாத்திற்கு பக்கபலமாக ஆர்எஸ்எஸ் இருக்கின்றது. ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது. அதன் விளைவாக சில மாதங்களுக்கு முன்பு அகங்காரம் பிடித்த மோடி என்று மோகன் பகாவத் வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருந்தார். இன்னும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அது சமன்படுத்தப்பட்டாலும் உள்ளுக்குள் பூகம்பகமாக எரிமலையாக வெடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மோடி நிச்சயமாக யோகியை இந்த தோல்விக்கு காரணம் காட்டி நீக்கிவிட வேண்டும் என்பதனால் அவர் இந்த காய்களை நகர்த்தி வருகிறார். அதற்காகத்தான் மாநிலத்தின் முதல்வராக இருக்கும் யோகி ஆதித்யநாத் கூட்டிய அந்த கூட்டத்தில் கேசவ் பிரசாத் மௌரியாவும்
பிரிஜேஷ் பதக் அதாவது டெபுட்டி சிஎம்களாக இருவருமே கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக கேசவ் பிரசாத் மௌரியா ஒபிசியினுடைய முகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அனுப்பிரியா பட்டேல் போன்றவர்களும் கூட யோகி ஆதித்யநாத்தை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். கட்சி பெரிதா ஆட்சி பெரிதா என்றால் கட்சிதான் பெரிது என்கின்றார் இவர்கள் அனைவரும். குறிப்பாக கேசவ் பிரசாத் மௌரியா ஜே.பி. நட்டாவின் அழைப்பிதழில் ஆட்சிதான் பெரிதென்று நாம் சொல்ல முடியாது, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி யோகி தனியாக ஆவர்த்தனம் பண்ணக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக கேசவ பிரசாத் மௌரியாவும் பிரிஜேஷ் பதக்கும் இப்படி பேசுவதற்கு காரணம் டெல்லியிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்றது என்பதுதான் இப்பொழுது நடைபெறுகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் 43 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒரு தொகுதியில் பீம் ஆர்மி வெற்றி பெற்றது. மீதி இருக்கக்கூடிய அந்த 36 தொகுதிகளை மட்டும்தான் பாரதிய ஜனதா வெற்றி பெற முடிந்தது. அதனால் அவர்கள் இந்தியா முழுவதும் தோல்வி கண்டார்கள். தற்போதைய 10 மாநில தேர்தல்களிலும் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். 2 மட்டும் வெற்றி பெற முடிந்தது. 10 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் முழுமையாக கிடைக்கவில்லை. தலித்துகளுடைய வாக்குகளை கூட காங்கிரஸ் சமாஜ்வாடி கவர்ந்து சென்றிருக்கிறது. ஓபிசியினுடைய வாக்குகளையும் கவர்ந்து சென்றிருக்கிறது. எந்த ராமர் கை கொடுப்பார் என்று அவர்கள் எண்ணினார்களோ அதே ராமருடைய அயோத்தியா தொகுதியை உள்ளடக்கிய ஃபைசலாபாத்தில் பெரும் தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த தோல்விக்கு நீங்கள்தான் காரணம் என்பதை கேசவ் பிரசாத் மௌரியா மூலம் மோடி யோகி ஆதித்யநாத் மீது வைக்க, நான் அதற்கு பொறுப்பேற்க மாட்டேன், ஆட்சிக்கு முழுமையாக பொறுப்பேற்று ஆட்களை நியமித்ததிலிருந்து எல்லாமே அமித்ஷா மோடி தான் என்பது போன்று, எம்பிக்களை நியமனம் செய்தும் இவர்கள்தான் என்பது போன்று அவர் மறுத்திருக்கிறார். இந்த மோதல் இன்னும் சில நாட்களில் வெடிக்கப் போகிறது. ஆக மொத்தத்தில் மோடி அமித்ஷாவுடைய அதிகாரம் வரம்புக்குள் வைந்திருக்கிறது என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஒரு பேட்டர்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய RSS சுயம் சேவக இவர்களை கட்டுப்படுத்த விரும்புகின்றது. தற்போது ஏற்படுகிற தோல்வியை தாண்டி அடுத்து ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவினுடைய தோல்விகள் ஒருவேளை இவர்கள் மீது சுமத்தப்பட்டால் பிஜேபி கடும் பின்னடைவை சந்திக்கும். இதற்கு முத்தாய்ப்பாக அவர்களுடைய தாயமைப்பாக இருக்கக்கூடிய இதுவரை அவர்களுக்கு வெற்றி கொடுத்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கும் மாநில முதல்வருக்கும் பிரதமருக்கும் இடையே ஏற்படுகிற கடும் மோதல் பிஜேபியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதே உண்மையாகும்.